நம்ம 2024ல இருக்கோம். நம்ம கிட்ட டெக்னாலஜி வேற லெவல்ல இருக்கு. ஒரு 1050 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னாலஜி அவ்வளோ அளவுக்கு பெருசா கிடையாது. மனுஷனால பறக்கவே முடியாது. 1903ல தான் வந்து மனுஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஏரோப்ளேனே கண்டுபிடிக்கிறான். பறக்கறதுக்கு ஆரம்பிக்கிறான். அது நடந்த 50 வருஷத்துல நிலாலயே போய் கால வச்சுட்டான். இந்த 50 வருஷம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துடுச்சு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம மார்ஸுக்கு ரோவர் அனுப்புறோம். இங்கேருந்து வந்து சந்திராயன்ல வந்து லேண்ட் பண்றோம். இந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல பூமிய தாண்டி எல்லா விஷயமும் மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ அளவுக்கு பூமியை தாண்டி என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு புரிய வந்துடுச்சு. ஆனா நம்ம பிளானட்ல பூமிக்கு அடியில தரைக்கு அடியில என்ன இருக்கு அப்படின்றத இன்னை வரையும் மனுஷனால கண்டுபிடிக்க முடியல. தரைக்கு அடியில பாத்தீங்கன்னா நம்ம பூமி எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து கிரஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதுக்கு கீழே மேண்டல், அதுக்கு கீழே வந்து கோர் அப்படின்னு இருக்கும். கோர்ன்றது வந்து ஒரு உருண்டையான பந்துன்னு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு லேயர் இருக்குன்றது தெரியும். ஆனா மனுஷனால இதை நோண்டி உள்ள என்ன இருக்குன்றத பார்த்ததே கிடையாது. இதுவரையுமே மனுஷனால தோண்டப்பட்ட ஒரு குறி இருக்கு. உலகத்திலே டீப்பான, உலகத்திலே ரொம்ப ஆழமா மனுஷனால தோண்டப்பட்ட ஒரு இடம் வந்து ரஷ்யால இருக்கு. ரஷ்யா வந்து 12 கிலோமீட்டர் கீழே வந்து ஓட்ட போட்டு போனாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களால ஓட்ட போட முடியல. அதுக்கு மேல என்ன இருக்குன்றதையும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம கோர் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். மேண்டலை போய் தொடணும். கோர்க்கெல்லாம் தொட முடியாது. ரொம்ப அப்படியே சூரியனுக்கு எதிரான டெம்பரேச்சர் வந்து நம்ம பூமிக்கு அடியில இருக்கும். அது நம்மளால போய் தொட முடியாது. இது இருந்தாலுமே மேண்டலை போய் டச் பண்ணிடணும் அப்படின்ற அளவுக்கு பிளான் பண்ணி தோண்ட ஆரம்பிச்சாங்க ரஷ்யா. அவங்களால கிரஸ்ட்டை கூட தாண்டி உள்ள போக முடியல. கிரஸ்டையே ஃபுல்லா நோண்ட முடியல. சரி, கிரஸ்ட் மேண்டல்லாம் சொல்றீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரஸ்ட்ன்றது நம்ம காலுக்கு அடியில இருக்க மேல் பரப்பு அப்படின்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட 70 சென்டிமீட்டர் வரையுமே, கீழே 70 சென்டிமீட்டர் வரையுமே கிரஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஆனா மனுஷனால தோண்டப்பட்டது வெறும் 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர் கீழே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அங்கிருந்து மக்கள் எல்லாருக்குமே அப்படியே ஒரு சத்தம் கேட்டுச்சு உள்ள இருந்து. நிறைய பேர் வந்து இவங்க வந்து பேய்களை உள்ள இருந்து கொண்டு வந்துட போறாங்க, உள்ள அடியில பேய் இருக்கு, நரகம் இருக்கு, அங்க இருந்து சத்தங்கள் எங்களுக்கு கேக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். மண்ணுக்கு அடியில தோண்டி மனுஷன் எடுத்துட்டு போய் மைக்ரோஃபோனை உள்ள வச்சான். கீழே பூமி கீழே வந்து நரகம் இருக்கு, அங்கதான் இறந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் போறாங்க, எல்லாரும் கதற சத்தம் வந்து கேக்குது அப்படின்றத வந்து ரூமரா சுத்திக்கிட்டு இருந்தது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ரஷ்யா வந்து தோண்டினாங்க, சத்தம் வருதுன்னு கேட்டுட்டு மூட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாமே இருந்துச்சு ரஷ்யா கிட்ட. ஆனா ரஷ்யா வந்து நோண்டுனாங்க. அதுக்கு மேல எந்த ஒரு இதுவுமே இல்லாம அதை க்ளோஸ் பண்ணிட்டோம், நாங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதையோ பார்த்து பயந்துட்டாங்க, உள்ள என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. 12 கிலோமீட்டர்ல இந்த மாதிரி சத்தம் கேட்கறது உண்மையா அப்படின்றதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவா இல்ல சோவியத் யூனியனா யாரு பெரிய ஆட்கள் அப்படின்றத காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல்டு வார் போயிட்டு இருந்தது. கோல்டு வார்னா 2 பேரும் அடிச்சுக்க மாட்டாங்க, அமெரிக்காவும் சோவியட்டும் அடிச்சுக்க மாட்டாங்க. ஆனா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு காட்டுறதுக்காக பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை சயின்டிஃபிக்கா இல்ல இது நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம், ஹிஸ்டாரிக்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் இதை போய் இது பண்ணோம், ஹிஸ்டரியில எங்களோட பேர் பதிக்கப்படணும் அப்படின்றதுல வந்து 2 பேருமே நிறைய விஷயங்கள் ஈடுபாடு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. மனுஷனை யார் ஃபர்ஸ்ட் வானத்துக்கு அனுப்ப போறா, யாரு வானத்தை போய் தொட போறா ஃபர்ஸ்ட் அப்படின்றது இருந்துச்சு. 2 பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ரஷ்யா என்ன பண்ணாங்க, அப்ப இருந்த சோவியட் என்ன பண்ணாங்க, ஒரு நாயை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா மனுஷனை ஸ்பேஸ் கொண்டு போனாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அமெரிக்கா அதை பண்ணல. அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, நாங்க நிலால மனுஷனை இறக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இறக்கியும் காட்டினாங்க. நிலால மனுஷனை இறக்குனது அமெரிக்கா. இது நடந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு என்னன்னா, சே அவன் அதை பிடிச்சிட்டானே, நம்மளால முடியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ரஷ்யாவை அதிகமா வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து நம்ம வானத்துக்கு அனுப்பிட்டோம், பூமிக்கு அடியும் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ரஷ்யாவை தோக்கடிக்கணும் இந்த போட்டியில அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ப்ராஜெக்ட் மோஹோல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ராஜெக்டை வந்து 1957 ஆரம்பிச்சிட்டாங்க. 1957 இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அமெரிக்கா ஆரம்பிச்சாங்க. உள்ள ட்ரில் பண்ணி நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. 1966க்கு மேல வந்து அவங்களால வந்து ஃபண்ட் பண்ண முடியல அமெரிக்காவால. அவங்களால ஃபண்ட் இல்லாம, அது இல்லாம மக்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பூமி கல்ல என்ன இருக்குன்றதை தோண்டி அவ்வளவு அவசியமா பார்க்கணுமா, ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி அமெரிக்காவில் இருக்க மக்கள்லாம் எடுத்து கேள்வி கேட்கும் போது அதை வந்து 1966க்கு அப்புறமா அந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ரஷ்யா அப்ப இருந்து சோவியட் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நம்ம அமெரிக்காவோட அதிகமா தோண்டணும், ஏன்னா அமெரிக்காவோட அளவுக்கு தோண்டி வச்சிருந்தாங்க, அதோட அதிகமா தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 15 கிலோமீட்டர் வந்து கீழே டீப், அதாவது உள்ள வந்து என்ன இருக்குன்றத நம்ம நோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யால முர்மான்ஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு பெனின்சுலா, இது வந்து ஒரு பார்டர், ரஷ்யாவுக்கும் வேற ஒரு கண்ட்ரிக்கும் இருக்கிற பார்டர் சைட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் தான் கோலா சூப்பர் டீப் போர்வோல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க.
இது அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாங்க. 5 வருஷம் ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 1970 வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நோண்டும் போது வெறும் 3 கிலோமீட்டர் தான் உள்ள நோண்ட முடிஞ்சது. அவ்வளோ அளவுக்கு 3 கிலோமீட்டர் உள்ள நோண்டுறாங்க. நோண்டும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்குது. நிறைய ஃபர்ஸ்ட் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த மிஷின் வந்து உடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மிஷின் எடுத்து வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நோண்டும் போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைனைட் கற்கள் கிடைக்குது. கிரைனைட் வந்து கிடைக்குது. அதையும் நோண்டி உள்ள வந்து போயிட்டு இருக்கும் போது தான் ஓரளவுக்கு டீப்பா போயிட்டாங்க. போகும்போது என்னன்னா உலகத்துல இருக்க எல்லா சயின்டிஸ்டும் கூப்பிட்டு எங்க ஊர்ல இவ்வளவு அளவுக்கு நாங்க வந்து ஒரு ஒரு டீப்பான ஒரு ஹோலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கோருக்கு அடியில என்ன இருக்கு, நம்ம பூமிக்கு அடியில என்ன இருக்குன்றத நம்ம ரிசர்ச் பண்ணலாம், எது என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட்டாங்க. எல்லா சயின்டிஸ்டுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு பெரிய இடத்துல என்ன இருக்குன்றத பார்க்க ஆரம்பிச்சாங்க. நோண்டி ட்ரில்ல போட்டு உள்ள போகிட்டே இருந்தாங்க. போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள தண்ணின்றது கிடைச்சது. அவ்வளோ ஹீட்டான ஒரு இடத்துல, அவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் வந்து ஹைல இருக்க இடத்துல தண்ணின்றது கிடைச்சது. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபாசில்ஸ் கிடைச்சது. நிறைய மைக்ரோ ஆர்கன்ஸோட ஃபாசில்ஸ் கிடைச்சது. உலகத்துல இருக்க எல்லாருமே என்னடா உள்ள வந்து அவ்வளோ மண்ணுக்கு அடியில வந்து டீப்பா இருக்க இடத்துல வந்து 5 கிலோமீட்டர் கீழே வந்து மைக்ரோ ஆர்கன்ஸோட ஃபாசில்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் சயின்டிஸ்ட்லாம் என்னடா இப்படி உள்ள விஷயங்கள்லாம் இருக்கான்றது தெரிய வந்துச்சு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நமக்கு வெளில தெரிஞ்சதோட பூமிக்கு அடியில என்ன இருக்குன்றத நம்மளால இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா பல வருஷத்துக்கு நோண்டுறாங்க. 19 வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் போயிட்டே இருந்தது. 19 வருஷத்துக்கு இன்னும் டீப்பா உள்ள போறாங்க. அதுக்கப்புறமா வந்து உள்ள அனுப்புற மிஷின்ஸ் எல்லாமே ட்ரில்லாம் வந்து அப்படி உருகி உருகி ஊத்த ஆரம்பிச்சிடுது. அப்படியே வந்து உருகி அப்படியே கீழே உடஞ்சு விழுந்து ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அவ்வளவு அளவுக்கு வந்து டெம்பரேச்சர்ன்றது ஹைல இருக்கு. வெறும் நான் சொல்றது என்னன்னா கிரஸ்ட்டை மட்டுமே அவங்க வந்து நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. கிரஸ்ட்ன்றது நம்ம மொத்த பூமியோட லேயர்ல பாத்தீங்கன்னா ஒரே பர்சன்ட் தான். கிரஸ்ட்ன்ற கீழே வந்து மேண்டல் இருக்கு, அப்பர் மேண்டல், லோவர் மேண்டல், இன்னர் கோர், அவுட்டர் கோர், இன்னும் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முட்டை இருக்கு. ஒரு முட்டைக்குள்ள மேலே ஓடு இருக்கும், அதுக்குள்ள வெள்ளைக்கருவு மஞ்சக்கருவு இருக்கும்ல. முட்டையோட மேலே இருக்க அந்த ஓடு தான் கிரஸ்ட்னு வச்சுக்கலாம். அதில் மேலே இருக்க அந்த முட்டை ஓட்டில் பாதியை கூட நோண்ட முடியல. அந்த மாதிரி தான் நம்மளோட பூமின்றது இருக்கு. இவங்க மேல இருக்க கிரஸ்ட் ஒரு 1% வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 19 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 1989 அது வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 12 கிலோமீட்டருக்குள்ளலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரில்லாம் வந்து உள்ளே போக முடியல. ஏன்னா வந்து அவ்வளோ டெம்பரேச்சர் ஹைல இருக்கும்போது உருகி உருகி ஊத்த ஆரம்பிச்சிடுது அனுப்புற எல்லாமே. அப்படின்னும் போது இதுக்கு மேல நம்ம வந்து நோண்ட வேணாம் அப்படின்னு சொல்லி 1989 வந்து அதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு யாரும் இங்க வராதிங்க, இவ்வளவு பெரிய இடத்த வந்து நாங்க ஓப்பன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஓட்டை தான் அது. சின்ன ஒரு ஓட்டையை வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இன்னைக்கு கூட அந்த இடம் வந்து இருக்கு, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அப்படியே அந்த இடம் வந்து பாழடைஞ்ச மாதிரி அப்படியே வந்து ரஷ்யா வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. அங்க இருக்க மக்கள் அந்த நோண்டும் போது என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து இதெல்லாம் அமானுஷியமா நடக்கிற மாதிரி கேட்குது, அங்க வந்து அதிகமா சத்தம் உள்ள கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. 1989 அப்புறமா ரஷ்யா வந்து ஏன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஏன்னா எதையும் நீங்க பாத்திருக்கீங்க, உள்ள என்னமோ இருந்திருக்கு, நீங்க பயந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்றத மக்கள் எல்லாமே சொல்றாங்க. நான் ரஷ்யா சொல்றது எங்களால் அவ்வளவு தூரத்துக்கு கீழே போக முடியல. ஏன் அப்படின்னா நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வெறும் 200 டிகிரி செல்சியஸ் தான் வந்து கீழே இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். வெறும் 12 கிலோமீட்டருக்கே வந்து 350 டிகிரி செல்சியஸ் கிட்ட போகுது. எங்களால வந்து மேண்டல்லாம் ரீச் பண்ணவே முடியல. அதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு மிஷினா இருக்கு, ப்ராஜெக்டா இருக்குன்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ஹோல், அதை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப சோவியட்டுக்கு வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் கிரைசிஸ்லாம் வந்துச்சு 1990ஸ்ல பாத்தீங்கன்னா. அப்பதான் வந்து சோவியட்ன்ற ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு வந்து உடஞ்சி பல கண்ட்ரியா சதுருது. அப்ப அதுக்கப்புறம் தான் ரஷ்யான்ற ஒரு கண்ட்ரியை உருவாகுது. ஃபண்ட் பண்றதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவ்வளோ காசு இல்லை, அதனால நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. மனுஷன் வெளில இருக்கிற பல லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கிற பிளானட்ஸை இங்க இருந்து கேப்சர் பண்ணி இவ்வளவு தூரத்துல இருக்கு, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த இடத்துல உயிர் இருக்கலாம், இந்த இடத்துல உயிர் இல்லாம இருக்கலாம், இங்க இந்த நட்சத்திரம் இருக்கு, இங்க இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், பிளாக் ஹோல்ன்றது இருக்கு, பிளாக் ஹோலோட பிக்சர் இதுதான் அப்படின்றத இவ்வளவு அளவுக்கு அட்வான்ஸான மனுஷனால உலகத்தை தாண்டி போக முடிஞ்சாலும் உலகத்துக்கு கீழே இருக்கிற 12 கிலோமீட்டருக்கு கீழேயே மனுஷனால போக முடியல. பல ஆயிரம் லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சா நம்ம 12 கிலோமீட்டருக்கு மண்ணுக்கு அடியில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியல மனுஷனால. இதுதான் நம்ம உலகம் அப்படின்றத சொல்லலாம். இந்த மாதிரிதான் இயற்கையே இருக்கு அப்படின்றத சொல்லலாம். பேசிக்கா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது பூமி உருண்டையா இருக்கா, இங்க இந்தியா இருக்கு, இங்க அமெரிக்கா இருக்கு, ரவுண்டா தானே இருக்கு, இதுல நம்ம ஒரு ஓட்டை போட்டு எப்படி கீழே போனோம்னா அமெரிக்கா வரையும் வெளில வந்துடலாமான்னு கேட்பாங்க. அப்படிலாம் போக முடியாது. ஒரு எரிபந்து மாதிரி சூரியனுக்கு நிகரான ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து உள்ள நம்ம கோர்ல இருக்கும். அவ்வளவுலாம் போக முடியாது. வெறும் மனுஷனால நோண்டப்பட்ட ஒரு டீப்பான ஒரு குழி அப்படின்னா வெறும் 12 கிலோமீட்டர், அதுக்கு மேல போக முடியல. 12 கிலோமீட்டர்ன்றதே கிரஸ்டே பாத்தீங்கன்னா வெறும் 70 கிலோமீட்டர் தான். கிரஸ்ட் 70 கிலோமீட்டர், அதுவும் கிரஸ்ட்ன்றது வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் மொத்த பூமியோட லேயர்லயும்.
அது நம்ம கிரஸ்டையே ஃபுல்லா நோண்டி முடிக்கல, மேண்ட்லயே டச் பண்ணல, கிரஸ்ட்லயும் பாதி தான் நம்ம நோண்டுறோம். அதுக்கு மேல மனுஷனுக்கு பூமிக்கு அடியில என்ன இருக்குன்றத இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது பூமியோட மொத்த லேயர்ஸையுமே கம்பேர் பண்ணா கூட இவங்க தோணுனது வெறும் 0.2% தான் சொல்லலாம். ஸோ ரீசனா நான் கூட வந்து நிறைய தம்ப்நெயில்ஸ்லாம் பார்க்க முடியுது யூடியூப்ல. நரகத்தின் கதவை ஓப்பன் செய்த ரஷ்யா, நரகத்தின் கதவு இதுதான், நரகம் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிறது அப்படின்னு. யூடியூப்ல நிறைய இடத்துல எல்லாமே சொல்றது என்னன்னா, அந்த டீப்பான இடத்துல 12 கிலோமீட்டர் கீழ சோவியட் யூனியன் வந்து மைக்க வந்து உள்ள எடுத்துட்டு போய் அந்த குழிக்குள்ள எடுத்துட்டு போய் என்ன கேக்குது சத்தம் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணாங்களாம். அப்ப எல்லாருமே கத்துற மாதிரி நரகத்துல இருந்து சத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத யூடியூப்ல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆடியோவையும் காட்டுறாங்க. 12 கிலோமீட்டர் கீழே அவ்வளோ சூப்பரா இருந்த ட்ரில் மிஷினே வந்து அப்படியே உருகி ஊத்த ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்க மைக் எடுத்துட்டு போய் உள்ள வச்சு உள்ள என்ன இருக்குன்னு கேட்டாங்களா? மைக்லாம் உள்ள அப்படியே உருகி ஊத்திடுங்க. உள்ள இருக்க சவுண்ட்லாம் அப்படி ஒன்றும் நடக்கல. நம்ம தான் வந்து சோசியல் மீடியால வந்து நரகத்தோட வாசல ஓப்பன் பண்ணி விட்டாங்க, உள்ள பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நரகம் சொர்க்கன்றது நம்மளோட இமேஜினேஷன் தான். அப்படி இருக்கலாம் இல்லைன்றது சயின்டிஃபிக்கா அதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம ரொம்ப சயின்ஸா பார்த்தோம் அப்படின்னா பூமிக்கடியில அப்படி நரகம் அந்த சவுண்ட்லாம் இருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. அது டோட்டலி ஃபேக்கான ஒரு ஆடியோ. அப்படி பூமிக்கு அடியில் எந்த ஒரு இது இல்லை அப்படின்றது தான் உண்மை. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதிகமான வீடியோஸ்லாம் பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நடத்துக்கிற கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் கை.